ஓகே. ஸோ இதுதான் ஆரக்கிளோட லாகின் எப்படி ஓகே. ஸ்மால் ஆல்ரெடி என்கிட்ட லாகின் இருக்கு, ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ நான் உங்ககிட்ட லேப்டாப் இருக்கா? இல்ல, லேப்டாப் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும். ஓகே. ஒரு டூ டைம்ஸ் இதுல வருவேன், அப்புறம் லேப்டாப் கொஞ்சம் ரெடி பண்ணிடுவேன். சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ அங்கே லாகின்ல வந்து யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க, சார் தான் கொடுப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி இது பாஸ்வேர்ட், யூசர் நேம், இது வந்து பாஸ்வேர்ட். ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஒரு 3 days இல்லைன்னா 4 days வரைக்கும் அதான் இருக்கும், யூஸ் ஆகும். அப்புறம் லாகின் ஆகாது. ஸோ அதுக்கு பே பண்ண மாதிரி இருக்கும் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து இன்னைக்கு யூசர் கிரியேட் பண்ணதுக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஈச் உங்களுக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ணோன்னா நம்ம வந்து டூல்ஸ்க்கு போகலாம். இங்கேயும் நிறையா இது இருக்கும், மாடியூல்ஸ், நிறையா ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இங்கேயும் பார்த்துக்கலாம் டூல்ஸ். அப்புறம் இங்கேயும் பார்த்துக்கலாம். சேம் இது பேஜஸ் வந்து இங்கேயும் பார்க்கலாம். இந்த 3 dotsல என்ன அங்கே இருக்கோ இங்கேயும் பார்க்கலாம். ஸோ இங்கேயும் டூல்ஸ் இருக்கும். ஸோ எங்கே என்ன இருக்கோ இங்கேயும் இருக்கும் ஸ்க்ரீன்லேயும். ஸோ செக்யூரிட்டி கன்சோல் போனால் ஒரு ரோல்ஸ் வரும், ரோல்ஸ் அண்ட் யூசர்ஸ். ஸோ நம்ம ஏசி நம்ம யூசர் வந்து இப்போ கேசி ப்ரவுன். ஸோ இதுதான் நம்ம யூசர். இதுதான். சொல்லுங்க. யூசர் நேம் என்ன? கேசி ப்ரவுன். ஓகே. ஓகே. ஸோ ஒரு பேசிக்காக பார்க்கணும்னா இதுதான் மினிமம் இன்ஃபர்மேஷன் நம்ம யூசருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரோல்ஸ் ஈச் ரோல்ஸ் ஆஸ் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் எல்லாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டு யூசராக இருக்கும். ஆல்ரெடி இந்த யூசருக்கு எல்லாமே ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதான் நம்ம வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரோல்ஸ். ஸோ எல்லா ரோல்ஸ்க்கும் ஒரு ஈச் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நிறையாவே யூசர் இருக்கு. ஸோ நம்ம எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம இது டெலீட் பண்ணால் இப்படி பண்ணிக்கலாம் வேணாம்னா. ஸோ இல்லைன்னா ஆட் ரோல்ஸும் கொடுத்துக்கலாம். என்ன ரோல் வேணும்னா நம்ம வந்து இங்கே கொடுத்தா அக்கௌண்ட் பேபிள் மேனேஜர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கு, அதனால தான் இங்கே காட்டலை. ஸோ இதுதான் ஒரு நம்ம ரோல், நம்ம யூசருக்கான ரோல். ஸோ டன் கொடுத்து ரீசெட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூசர் க்ரியேட் பண்ணால் நம்ம எங்கே போகணும், நம்ம அப்புறம்
ஆக்சுவலா இந்த ரெக்வயர்ட் ஃபீல்டும் என்டர் பண்ணாலே போதும் தான். பட் நான் என்னோட பேர் எழுதிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். இன்னும் போட்டேன். சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணா cactus. இப்போதைக்கு நான் வந்து ஆட் பண்ணல எதுவுமே. ஸோ நம்ம இங்கே மதிவானன்னு கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நான் வந்து இது லாக் அவுட் பண்ணிவிட்டு என்னோட ரோல் இப்போ கிரியேட் பண்ணேன். இந்த யூசரை வந்து லாகின் பண்ணுறேன். நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் கொஞ்சம் எங்கேயா நோட் டவுன் பண்ணி வச்சுட்டா இருக்கும். கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ எதுவும் ரோல்ஸ் எதுவும் ஆட் பண்ணலன்னா இப்படி தான் இருக்கும், எதுவுமே காட்டாது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஆட் ரோல்ஸ் போட்டால் தான் அதுக்கு தக்க நமக்கு வந்து மாடியூல்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ ஆட் பண்ண போகிறேன். அந்த யூசரில் வச்சு தான் நம்ம வந்து போட முடியும் ஆட். இதுதான் என்னோட யூசர். எடிட் கொடுத்த பிறகு தான் நம்ம வந்து ஆடே பண்ண முடியும். அப்புறம் ஓஆர்ஏ இருக்க கோடில் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ண பிறகு இங்கே வந்துடும் இன்னொன்று ஒரு இது
கொஞ்சம் ஃபியூ ரோல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஏதாவது வேண்டாம்னா நம்ம வந்து delete பண்ணிக்கலாம். ஓகே. இல்லைன்னா நம்ம டைரெக்டாக ரிமூவ் ஆல் கொடுத்துக்கலாம். சேவ் அண்ட் க்ளோஸ். அப்போ இது ஆட் ஆயிடுச்சு. டன். ஸோ நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு அங்கே லாகின் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆட் பண்ண பிறகு இது எல்லாமே வந்துடுச்சு. ஓகே. நம்ம கிரியேட் டிரான்சாக்ஷன்ஸ் பார்ப்போம். எல்லாமே ஒர்க் ஆகும். ஓ, ஏதாவது கேட்கணுமா? சார். ஓகே. சொல்லுங்க சார். ஏதாவது கேட்கணுமா? டவுட் இருக்கா? ஆக்சுவலா இது எனக்கு எதுவுமே புரியல. என்னது புரியல? நம்ம ஆக்சுவலி ஆக்சுவலி நம்ம வந்து யூசர் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு யூசர் கிரியேட் பண்றது சொல்லி தரீங்களா? என்னது? புதுசா யூசர் கிரியேட் பண்றது சொல்லி தரீங்க. ஆமா ஆமா, அதான் இப்போ பார்த்தோம். ஓகே. திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம்னா இங்க வந்து டூல்ஸ் இருக்கும். இங்க போகலாம். இல்லைன்னா இங்க டூல்ஸ் போயிட்டு செக்யூரிட்டி கன்சோல் கிளிக் பண்ணா அது வந்து ஸ்டெப்ஸ் நம்ம இங்க தான் போய் இப்போ பார்க்கணும். இல்லைன்னா அப்புறம் இங்கேயும் பார்க்கலாம். டூல்ஸ், இங்கேயும் டூல்ஸ் இருக்கும். இங்கேயும் டூல்ஸ் இருக்கும். என்ன இந்த லைன்ல இருக்கோ, இந்த இதுல இருக்கோ, அதெல்லாம் இங்கேயும் பார்க்கலாம். இங்கேயும் Okay, okay. நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது இங்க இருக்கு சேம். ஸோ இங்க கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ரோல்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே இன்பில்டா இருக்கும் ஆல்ரெடி. ஸோ இங்க வந்துட்டு யூசர் சொல்லுங்க. ரோல்ஸ்ல ஏற்கனவே இருக்கும். அதுக்கு அப்படிதானே? ஆமா, ரோல்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லாமே இருக்கும்.
ஸோ ஆல்ரெடி இருக்கும் ஆல்ரெடி. இதுக்குள்ள வந்து இதெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து மோஸ்ட் பார்க்க தேவையில்லை. ஸோ யூசருக்கு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இங்கே போயிட்டு ஆட் யூசர் கொடுத்தா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு யூசர். லைக் நம்ம லாகின் பண்ணுறோம்ல, லைக் நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம், அதுதான் இது. ஓகே ஓகே. நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா இந்த மாதிரி ரெட்டாக வரும். அது ஃபுல்லா ஃபில் பண்ணணும். ஓகே. ஆமா, அது மட்டும் ஃபில் பண்ணாலும் நீங்க போதும். லாஸ்ட் டைம் பண்ணப்பவே எனக்கு அது புரிஞ்சிருச்சு. உங்க பேரு அதெல்லாம் பண்ணியிருந்தீங்க. இமெயில் அட்ரஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. இமெயில் அட்ரஸ் வந்து அவ்வளோ தேவையில்லை, பட் போட்டாலும் போடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தேன், லாஸ்ட் நேம் கொடுத்தேன். அப்புறம் யூசர் நேம் வந்து ஆட்டோவா கிரியேட் ஆயிரும் தன்னாலே. ஆரக்கிள் பண்ணி கொடுத்தா பாஸ்வேர்ட் நம்ம தான் கொடுக்கணும். ஓகே. பாஸ்வேர்ட் வந்து இங்க இருந்து பார்த்துக்கலாம். 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், மினிமம் 1 நம்பர் இருக்கணும். ஓகே. அப்புறம் இங்க ஸ்கிரீன் ஆரக்கிள் ஸ்கிரீன் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக டாஸ்க் ஏதாவது சர்ச் பண்ணோன்னா, ஏதாவது உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வரலை, ஸோ நீங்கள் வந்து இன்வாய்ஸ் டைப் பண்ணுறீங்க. ஸோ இங்கே வந்து இன்வாய்ஸஸ் வந்துடும். ஸோ நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணாலும் சர்ச் பண்ணலாம் இங்கே டைரெக்டாக. அதுக்கு தான் இந்த சர்ச் பார் கொடுத்துருக்கு. அப்புறம் இங்கே இந்த விஷன்லையும் டச் பண்ணால் ஹோம் பட்டன் வரும். இங்கேயும் டச் பண்ணால் ஹோம் பட்டனுக்கு ஹோம் பேஜுக்கு போகலாம். ஓகே. அப்புறம் இங்கே வந்து யூசர்லேருந்து சைன் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஏதாவது நமக்கு செட்டப் பண்ணோன்னா இங்கே வந்து பண்ணணும். ஸோ இது ஒரு பேஜ் இருக்குது. இதெல்லாம் வர ஃப்யூச்சரில் பார்ப்போம் இதோட யூஸ் என்ன இருக்குன்ட்டு. நான் போயிட்டு ஜென்ரல் லெஜர்னா இதோட ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது டாஸ்க்கு தெரியலன்னா இங்கேயும் சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே எது டாஸ்க் பேனல் இருக்குது, இங்கேயும் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இது நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு ஏதாவது பண்ணுறோம். நம்ம ஏதாவது பண்ணுறோன்னா அது வந்து இங்கே வந்து வரும் நோட்டிஃபிகேஷன். செட் ப்ரிஃபரன்சஸ் வந்து வேற எதுவும்
இது தேவையில்லை சும்மா. ரோல்ஸ் இங்க இருந்து நம்ம ரீசெட்டும் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு நம்ம யூசருக்கு பண்ணுவோம். மேனுவலி பண்ணாதான் பண்ண முடியும். பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கு 1 கொடுத்துருக்கு. இங்கே கிளிக் பண்ணால் ரீசெட் ஆயிரும். அப்போ தப்பாக போட்டுட்டு இருந்தேன். ஸோ ரீசெட் ஆயிடுச்சு பாஸ்வேர்டு. ஸோ நான் பாஸ்வேர்டு போட்டேன். சேவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். வேற எதுவும் இல்லை இங்கே யூசரில், அவ்வளோதான். ரெண்டு பேர்த்துக்கிட்டே லேப்டாப் இருக்கா?
ஹலோ ஹலோ. சொல்லுங்க. ஹலோ ஹலோ. ஹலோ. நெக்ஸ்ட் வீக் லேப்டாப் ரெடி பண்ண சொல்றேன். ஓகே. இல்லைன்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்ல லேப்டாப்ல, அதான். ஈவினிங் கேட்டு சொல்றேன் வந்து. ஓகே. ஓகே. புரிஞ்சிருச்சுல்ல இது யூசர் எப்படி கிரியேட் பண்ணணுன்ட்டு, ரோல் எப்படி ஆட் பண்ணணும், அப்புறம் ரீசெட் எப்படி பண்ணணும், பாஸ்வேர்ட், அப்புறம் அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கு, ஆனா நாங்க போட்டு பார்க்கும்போது தானே தெரியும். புரியுதா? கால் பார்த்து சொல்றேன் சார். லேப்டாப் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணா ஓகேவா இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீக்ல ரெடி பண்ணிடுவேன், சொல்றேன் சார் நான். நோ இஷ்யூஸ். ஓகே. ஓகே, அப்போ நான் நெக்ஸ்ட் வீக் தான் வருமா? ஆமா சார். ஆனால் நாளைக்கு பார்க்கலாமா நெக்ஸ்ட் கிளாஸ்? என்னைக்கு சார்? நாளைக்கு இல்லை டுமாரோ. நெக்ஸ்ட் வீக் தான். டுமாரோ. டுமாரோனா செல்போன்ல தான் பார்க்க முடியும். ஓகே. அம்னாட்டா ஓகே, செல்ஃபோன்லேயே பாருங்க, நோ இஷ்யூஸ். வரும்போது நான் திருப்பியும் ஒரு வாட்டி என்னது ஒரு ஸ்மால் அது பண்ணிக்கிறேன், ரிவிஷன்ஸ் மாதிரி பண்ணிக்கிறேன் ஒரு லேப்டாப் வந்த பிறகு. ஓகே ஓகே ஓகே. டுமாரோ பார்க்கலாமா? டுமாரோ வந்து நான் ஜென்ரல் லெஜர் எப்படி கிரியேட் பண்ணும், எப்படி செட்டப் எப்படி பண்ணுன்ட்டு மட்டும் ஒரு பேசிக்காக சொல்லி கொடுத்துட்றேன். டைமிங் சேம் டைமிங்கா? என்னது டைமிங்? டைமிங் இதே வச்சுக்கலாம், 11 to 12. ஓகே சார். ஓகே. ஓகே அப்பனா, பாய். பாய்.